கோவையில் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று வரும் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமான தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். முன்னதாக தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமாக புதுமை பெண் என்ற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்திற்காக தமிழ் புதல்வன் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த திட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களை மேலும் ஊக்குவித்து அவர்கள் உயர்கல்வியில் சேர வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அவர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்குவதற்கான இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது கோவையிலிருந்து தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு உயர்கல்வியில் முக்கியத்துவம் வழங்கக்கூடிய வகையிலான ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய திட்டம் என்பது கடந்த ஓராண்டாகவே தமிழ்நாட்டில் அமலில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பெண்களுக்கு உயர்கல்வியில் சேரக்கூடிய பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல மாணவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அரசு பள்ளியில் அதிலும் தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்கள் அவர்கள் உயர்நிலை கல்வி பயில வேண்டும். குறிப்பாக கல்லூரி வரை சென்று அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக 7,21,000 மாணவர்கள் என்று கணக்கிடப்பட்டு அவர்களில் முதல் கட்டமாக 3,28,210 மாணவர்களுக்கு முதல் கட்டமாக இந்த திட்டத்தில் பயனடையக்கூடிய வகையில் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்குவதற்கு இது அரசாணை வெளியிடப்பட்டு அந்த திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த திட்டத்திற்காக 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏற்கனவே அதற்கான நிர்வாக பணிகள் எல்லாம் முழுமையாக நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இந்த பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து உரையாற்றும் போது இங்கு வருவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மாணவர்களுடைய வங்கி கணக்கிலும் 1000 ரூபாய் வரவு வைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகுதான் இங்கு மேடையில் வந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களிடம் பேசும்போது எனக்கு புது எனர்ஜி கிடைத்திருக்கிறது என்பன போன்ற பல்வேறு வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறார். எனவே மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் என்பது தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினால் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வியாண்டுக்கு 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனை மேலும் விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகள் என்பது அடுத்தடுத்த கட்டங்களில் நடைபெறும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது உரையாற்றும் போது தெரிவித்திருக்கிறார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.